வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் வித்தியாசமான 3 கிரைம் த்ரில்லர் படங்கள், ஒரு த்ரில்லர் படத்தை கலந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனா அதுவும் தரமான படம் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி நிறைய கிரைம் த்ரில்லர் படங்கள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோக்கள் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோக்களை எல்லாம் பாருங்க. அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் அப்பா, அம்மா, 2 பசங்க இருக்காங்க. இதில் அப்பா தான் மொத்த குடும்பத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, சொல்ல போனால் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதில் மூத்த பையனுடைய பெயர் ராம, 2வது பையனுடைய பெயர் லக்ஷ்மண். இந்த மூத்த பையன் அப்பாவுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் பல வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டை விட்டு போயிருப்பாரு. 2வது பையனும் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் இருக்காரு. அந்த டைமில் அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்போ 2வது பையனையும் அந்த வீட்டுடைய அப்பா இருக்கார், அந்த பையனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய ஒய்ஃபையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் மொத்த குடும்பமும் அப்பாவுடைய டார்ச்சரை தாங்க முடியாமல் ஒரு விபரீதமான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் ஊருக்குள்ள ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் நிறைய பேர்த்த கொண்டு குவிச்சிட்டு இருக்கான். இந்த 2 சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு? இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எக்கச்சக்கமான படங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு குடும்பம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா கதாபாத்திரங்களையும் நெகட்டிவாக தான் எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லா கதாபாத்திரங்களும் வில்லத்தனத்தை தெரிக்க விட்டுருக்காங்க. சொல்லப்போனால் இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸே அதுதான் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம், அதை ஸ்க்ரீன் பிளே பண்ண விதம் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த விஷயம் அந்த படத்தில் இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம கெஸ் பண்ணாத சில விஷயங்களை தான் அவங்க காட்சிகளாக வச்சிருப்பாங்க. இந்த மூவியில் இன்டர்வெல்ல ஒரு ட்விஸ்ட், கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் பிளேவை நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூவியில் நடிச்சிருந்த சுகாஸ் உள்பட எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு தரமான படம் தான். சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், அதாவது கிரைம் நடக்கக்கூடிய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தரமான படம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கான படம் கிடையாது. ஏன்னா சில டிஸ்டர்பிங்கான காட்சிகள் இருக்கு. மெச்சூர் அடல்ட்ஸ் வேணா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடற்கனண்டை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலா எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. ஆனா வைலண்டான டிஸ்டர்பிங்கான காட்சிகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 2வதா பார்க்க போகிற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு அசாசினாக இருக்கார். அதாவது காசு கொடுத்தா போதும், எந்த ஒரு கிரைமாக இருந்தாலும் நம்ம ஹீரோ பண்ணுவார். இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதாவது ஜப்பான் டோக்கியோவில் இருந்து கொயோட்டோ போகக்கூடிய ஒரு புல்லட் ட்ரெயினில் ஒரு சூட் கேஸை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பாடி கார்டாக 2 பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல அந்த சூட் கேஸை நீ கொள்ளையடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ட்ரெயினுக்குள்ள அந்த சூட் கேஸை எடுக்கிறதுக்காக எக்கச்சக்கமான பேர் ஏறி இருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு நம்ம ஹீரோ அந்த சூட் கேஸை எடுத்துட்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையான ஒரு கதைக்களம் தான். அதை ஸ்கிரீன் பிளே பண்ண விதமும் ரொம்ப சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் நல்லா சுவாரஸ்யமாகவும் பெருசா போர் அடிக்காத அளவுக்கு நல்ல என்கேஜிங்காகவே இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூவியில் நடிச்சிருந்த ஹீரோவா இருக்கட்டும், இல்லை வில்லன் கதாபாத்திரத்தில் 2 பேர் வருவாங்க. அந்த 2 கதாபாத்திரங்களும் வரக்கூடிய இடங்களா இருக்கட்டும் நல்லா சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாக கொண்டு போகாம அங்கங்க சில காமெடியெல்லாம் வச்சு நல்லா ஜாலியாகவே ஃபன்னாகவே கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. அதெல்லாம் சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு தரமான படம் தான். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா G5ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடற்கனண்டை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலா எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. ஆனா வைலண்டான ஒரு சில காட்சிகள் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க.
இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படமான கேஸ்லைட் அப்படிங்கிற ஒரு ஹாரர் கலந்த கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வீல் சேரில் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய அப்பாவும் பல வருஷமாக பேசிக்கிறதே கிடையாது. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அம்மாவுடைய டெத்துக்கு காரணம் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பேசாமையே இருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயினுடைய அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. எனக்குன்னு வேற யாரும் கிடையாது, நீ மட்டும்தாம்மா இருக்க, வீட்டுக்கு வந்து பாரு, என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிடுறாரு. இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர ராஜ குடும்பம், பயங்கர வசதியான ஒரு குடும்பம். இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க அப்பா இல்லை, அப்பாவுடைய செகண்ட் ஒய்ஃபான சித்தி மட்டும்தான் இருக்காங்க. எங்க அப்பான்னு கேட்டா அப்பா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, 1-2 நாள்ல வந்துருவாருமா, நீ இங்கேயே தங்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அங்கேயே தங்குறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு வித்தியாசமான சத்தங்கள் கேட்குது. அப்பாவுடைய உருவம் அப்பப்பைக்கு தெரியுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னிங் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் அப்படின்னாவே ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் போகும். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தையும் ஸ்லோவாக தான் கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, படத்துடைய கிளைமேக்ஸில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மூவியில் நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், நீட்டாகவே இருந்துச்சு. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில குறைகள் இந்த படத்தில் இருந்தாலும் ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான். கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடல்கண்டை பொறுத்த வரைக்கும் செக்ஸ்வலாக பெருசாக எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. ஆனால் ஒரு சில லிப்லாக் சீன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான த அவுட்லாஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சவுத் கொரியாவில் சைனா டவுன் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே 2 விதமான கேங்ஸ்டர்ஸ் குரூப் இருக்காங்க. அதாவது ஒருத்தர் சைனீஸ் குரூப்பு, இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் குரூப்பு. இந்த சைனா குரூப்புடைய லீடர் பயங்கரமான ஒரு வில்லத்தனமான ஒரு ஆள். ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அதிகமான வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா பயங்கரமாக அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த சிட்டியவே இந்த 2 கேங்ஸ்டர் குரூப்பும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த ஏரியாவில் டிடெக்டிவா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இந்த 2 கேங்ஸ்டர் குரூப்பையும் அழிக்கணும்னு சொல்லி கிளம்புறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் ஆரம்பிச்சதுலேருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்ம பரபரப்பாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவியில் நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. இந்த மூவியில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.